தேங்க்ஸ் கிவிங் இது நிறைய அந்த கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும். இன்னைக்கு டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பெருசா வெளியில வந்து நிக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இப்போ இதே உங்களை வச்சு ஒரு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸா இருக்கட்டும், நியூஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அது என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல, இந்த படம் நல்ல படம் அப்படின்ட்டு. அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி. ஒரு ஒரு விமர்சனம் நம்ம காதில் கேட்போம், அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும். ஒரு சாராருக்கு பிடிக்கலாம், ஒரு சாராருக்கு பிடிக்காம போயிடலாம். ஆனால் நல்லாவே தெரியும் அந்த 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 படம் அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்தில் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமாக யார் இருக்கிறாங்கன்னா பிரசன்ட் மீடியா. அந்த ஆயுதத்தினால தான் இன்னைக்கு இந்த மீட், தேங்க்ஸ் கிவிங் மீட்டே நடக்குது. திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி. என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு, என் தம்பி டைரக்டருக்கு, நிச்சயமா ஒரு அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பானே, இதை போசனை பண்ணா நல்லா இருக்கும்னே. ஜெயராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள உறவு நினைக்கிறாரு. ஸோ அதனால கிடைச்சிருக்கு, அதுக்கு நன்றி. அப்புறம் கோ ரைட்டர் அதிஷா சார் பேசினாரு, நிமிஷா இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வந்துட்டு ஒரு 5 கேரவன் நின்றுச்சுன்னா அதில் ரைட்டர்ஸ்க்கு ஒரு கேரவன் இருக்கும். ரைட்? அவ்வளோ பெரிய மரியாதை இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு. கேரளாவில் ஓகே வரேன். கேரளாவில் பெரிய மரியாதை வந்து திரைக்கதை ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. அதாவது முதல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் கதையாசிரியர்கள் கதையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது இயக்குனர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் அப்படிதான் வரும். அந்த வகையில ஒரு திரைக்கதை ஆசிரியரை மேடை ஏற்றி அவருக்கு மரியாதை செலுத்தின நெல்சனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அந்த கைண்ட் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா பாரதிராஜா சார் வந்து ஆல்வேஸ் வித் அன்னகிரி செல்வராஜ் சார், இந்த மாதிரி ரத்னகுமார் சார் அவங்களோட பயணிக்கும் போது அந்த திரைப்படங்கள்ல ஒரு பயங்கரமான மீனிங் இருக்கும். டைரக்டருங்கிற ஒரு பியூர் டெக்னீஷியன், கிரியேட்டர்ஸ் கம் டெக்னீஷியனா இருக்கிறதுங்கிறது ஒரு தனி டேலண்ட். பட் கிரியேட்டர் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர், வசனகர்த்தாங்கிறவங்க வந்து ஒரு தனி செக்டார். அந்த செக்டார் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா திரைப்படம் தோற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பல இடங்கள் அதை விவாதமா வச்சிருக்கேன். அந்த வகையில ஒரு ரைட்டரை மேடை ஏற்றி பேச வச்சதுக்கு இந்த நேரத்தில் அதே தேங்க்ஸ் மீட்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் பார்த்திபன் சார் எல்லாருக்கும் நன்றி. அம்பேத்குமார் சார் என்னுடைய சிறந்த நண்பர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒரு திரைப்படம் சமீபத்தில் ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம். நெல்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு இயக்குனருடைய அந்த பிரசவ வழி, என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இல்லைண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன நடக்குதுன்னு தெரில, ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தொண்டைக்கு நெஞ்சுக்கு ஒரு உருண்டை ஓடிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் எப்போ சரியாகும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை நேற்று ப்ரெஸ் மீட்டில் படம் பார்த்தவங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே படம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்ல படமாக இருக்குது, அதனால இந்த திரைப்படம் ஓடும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ, அப்படியா அப்படின்னு சொன்னால் அவன் அதை வந்து ப்ரெஸ் கையில் தான் இருக்குது, அவங்க நிச்சயமாக நல்ல படம்னு எழுத ஆரம்பிச்சிட்டாவோ பேச ஆரம்பிச்சிட்டாவோ அந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக மாறும், நம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது 2வது நாள் அது நடந்தது. அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த திரைப்படத்தில் நான் கொஞ்சம் முன்னாடியே படம் பார்த்த பொழுது கடைசியாக ஹீரோவுக்கு வரேன், நிமிஷா வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போ அந்த 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 கேரக்டர் டிசைன் பண்ண விதமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் நெல்சன்ட்ட வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சொன்னது, அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, அது டிசைன் பண்ணது பிரச்சனை இல்லை, நடிப்பை பற்றி நல்ல புரிதல் இல்லாத ஒரு ஆளால் அது பண்ண முடியாது. அவங்க நாயட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கேரளாவில், அவங்களோட பெரும்பான்மையான படங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க அவங்க புரிய வைக்க முடியலன்னா அந்த கேரக்டரே காலி ஆகிடும். அதுவும் பர்டிகுலர் நாயட்டு வந்து அந்த ரொம்ப அழகாக புரிய வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி டிஎன்ஏல நிறைய நேரங்களில் அதை புரிய வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. நான் நெல்சன்ட்ட கடைசியாக சொன்னேன், கொஞ்சம் நிறைய டைலாக் சேர்த்துருக்கலாமே அந்த பொண்ணுக்கு, இன்னும் நிறையா பேச வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு கூட சொன்னேன். அந்த வகையில் பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்க. அடுத்ததாக இதோட முடிச்சுக்கிறேன். பட் என்னுடைய கதாநாயகன் அதர்வா சார், சில பேர் மட்டும் ஜெயிக்கணும்னு நம்ம உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்க ஜெயிச்சா அட்வான்டேஜ், அவங்க ஜெயிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றது ஒன்று தோணுன்னா அது அதர்வா சார். ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன், அந்த திரைப்படம் நைட்ல எல்லாம் மிட் நைட்ல எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். என்ன அவ்வளோ
பிரிஸ்கா வந்து நிற்பாரு, எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் இல்லை, கோபம் இல்லை. அப்படி நான் கண்டினியூவாக நைட் ஷூட்டே போயிட்டே இருந்தோம். நான் ஒரு நாள் நான் கேட்டேன், டயர்ட் ஆக மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நல்ல வார்த்தை அது, அவர் மறந்துட்டாரான்னு தெரில. ஒரு 4 பசங்களோட டவுசர் போட்டு வந்து, நான் போலீஸ், நீங்கள் என்கிட்ட மாட்டிப்பீங்க. அப்போ சொன்னார், சார் நடிக்கிறோம் சார், பிடிச்ச வேலை சார், பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சார், இதில் எப்படி சார் டயர்டாக வருதுன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே டிஎன்ஏலையும் பார்த்தேன், அதே பிடிச்ச வேலையை டயர்டு இல்லாமல் அன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸோட வராரு. ஸோ அது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சினிமாவுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதனால் டிஎன்ஏவோட வெற்றியை உண்மையிலேயே என்னுடைய சகோதரர்கள் திரு அதர்வா அவர்களும் சரி, நெல்சனும் சரி, திரு அம்பேத்கரும் சரி, அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சவங்க எல்லாருக்கும், அதான் பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.